இப்போ சர்க்கரை நோய் எப்படி சார் நம்ம உடல் ரீதியா பாதிப்பை உண்டாக்குது, விரைப்புத்தன்மை குறைபாட்டுக்கு எப்படி காரணமாகுதுன்னா சிம்பிளா நான் சொல்றேன். அதாவது இது எப்பயுமே சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்பை பாதிக்கும், ரத்த ஓட்டத்தை பாதிக்கும், ரத்த குழாயை பாதிக்கும், தசைகளை பாதிக்கும். ஸோ இந்த ஆண் உறுப்புல நைட்ரிக் ஆக்சைடு தான் நமக்கு எரெக்ஷனை கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனுடைய ப்ரொடெக்ஷனே அது இம்பேர் பண்ணிடுது நரம்பு பாதிக்கிறதன் மூலமா. அடுத்தது ரத்த குழாயில என்ன சார் பிரச்சனை ஆகுதுன்னா ரத்த குழாயை சுருக்கி உள்ளார அத்ரோஸ்க்ளீரோட்டிக் அந்த பிளேக்னு சொல்லுவோம். அது என்னன்னாக்க எண்டோதெலியல் டிஸ்ஃபங்க்ஷனை உண்டாக்கிடும், நேரோவிங் ஆஃப் தி பிளட் வெசல். ஸோ ரத்த ஓட்டத்தை பாதிச்சிடும். இப்போ ரத்த ஓட்டமும் நரம்பும் பாதிச்சுன்னா அல்டிமேட்டா என்ன ஆகும், உங்க விரைப்புத்தன்மை குறைபாடு வந்தே தீரும். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இப்போதான் எனக்கு சர்க்கரை நோய் கண்டுபிடிச்சாங்க, எனக்கு உடனே விரைப்புத்தன்மை போயிடுமா அப்படின்னா நீங்க பேனிக் ஆக வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு ஆணுக்குங்கிறத விட பொதுவாக நான் சொல்றது என்னன்னா, இப்போ சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா எப்போ சார் அதனுடைய ப்ராப்ளம் நமக்கு எரெக்டில் டிஸ்ஃபங்க்ஷனில் முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 வருடங்கள் அதுக்கு ஆகும். ஏன்னா ஸ்லோவாக தான் ரத்த ஓட்டத்தையும் நரம்பையும் பாதிக்க ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து விடுபடலாம்.